ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு முருங்கைக்கீரை பொடி சாதம் தான் பண்ண போகிறேன். இதுக்காக முருங்கைக்கீரையை எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 3 மிளகா வத்தல், ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கீரையோடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இந்த சைடு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் உப்பு, பெருங்காயம் போட்டு இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு தாளிப்புக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். அந்த சைடு உருளைக்கிழங்குமே ரெடி ஆயிடுச்சுக்கு. இப்போது எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா மிளகா வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நிலக்கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை பொடியை இதோட சேர்த்துட்டு லைட்டாக அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடி. இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ.